அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேசராசியை விட்டு சுக்கிரனின் ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்கிறாருங்க. குரு பகவான் இப்படிப்பட்ட குரு பகவான் 15/10/2024 அன்று வக்ரகதிக்கு செல்கிறாரு. அதற்கு முன் உள்ள காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டும். குறிப்பாக சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோக தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள்ல எந்தவித தோஷம் இல்லாதவரும் தேவர்களுக்கு குருவும் மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்துபவரும் அதே போல தனது சுப பார்வை ஒன்றினாலேயே மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷங்களை போக்கி அருள்பவருமான குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி தமிழ் மாதமான சித்திரை 18ஆம் தேதி அன்று குரு மேசராசியை விட்டு விலகி சுக்கிரனுடைய ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்கிறாருங்க. ரிஷப ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன் குரு பகவானுடைய பகை கிரகம் ஆவாரு. அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கிரன். தவ வலிமையில் குருவும் சுக்கிரனும் சுபபலம் பெற்றவர்கள். தேவர்களுக்கு ஆச்சாரியன் குரு. பொன்னன் வியாழன் பிரகஸ்பதி தேவகுரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான். தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியர் இவரே. அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கிரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர். அசுரர்கள் இவரை தெய்வம் என போற்றி வந்தனர். நீண்ட காலம் மிக கடினமான தவம் இருந்து மிருத சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் இது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர்கள் நடந்து வந்தன. அந்த தருணங்களில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகா மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்கிரன். இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிராக போரிட முடிந்தது. ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை. ஆதலால் ஒவ்வொரு போரிலும் தேவர்கள் தோற்று வந்தனர். எவ்விதமாவது இம்மகா மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானின் மைந்தனான கசனை சுக்கிர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர். சுக்கிரனும் கசனை தனது மாணாக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார். கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல சூழ்ச்சிகளை செய்தனர். சுக்கிரனுடைய பெண் தேவயானி. இவள் கசன் மீது மயில் கொண்ட காரணத்தால் தேவயானியின் உதவியினால் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன். இம்மகா மந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தாள். இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக கொன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியாருக்கே அறியாமல் சோமபானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அருந்துவிட்டார். மீண்டும் தேவயானியினுடைய முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்கிரனை உயிர்ப்பித்தான். பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவினுடைய மகள் எனக்கு சகோதரிக்கு சமம் என கூறி மௌன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான் கசன். இதனால் சீற்றமடைந்த தேவயானி கசன் கற்றுக்கொண்ட மிருத சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்துவிடும்படி சாபமிட்டாள். குரு பகவானின் தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிடதங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளன. பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு 12 மாதங்கள் ஆகின்றன. சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசியாகும். இந்த ஜன்ன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் இத்தகைய ஜாதகங்கள் ஒழுக்கம் தெய்வ பக்தி தெளிந்த மனம் நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள். நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கு ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாவது இருக்க வேண்டும். கோல்சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசார கதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ ராசி பலனை தந்தருள்வார்.
ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என பூரண ஜோதிட கிரகங்கள் கூறுகின்றன. இவ்வளவு மேன்மை வாய்ந்த குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலத்திரஸ்தானத்தில் பலம் பொருந்திய சனி பகவானும் ஆயுள் ஸ்தானத்தில் ராகுவும் நிலை கொண்டுள்ள இத்தருணத்துல இதுவரை பாக்கியஸ்தானத்தில் விளங்கிய குரு பகவான் தற்போது உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. வாக்கு, தனம், குடும்பம், சுகம், ருண, ரோக, சத்ருஸ்தானங்களை பார்வையிடுகிறாரு. கோல்சார விதிகளின்படி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களையும் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியையும் விளைவிக்கும். மேலும் பகை வீடான கும்பராசியில் சனி இருப்பதும் குடும்ப பிரச்சனைகளின் கடுமையை எடுத்து காட்டுதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு அவற்றில் சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. பல தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான தவறும் நிகழ்ந்துவிட இருக்கு என்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. வரும் ஒரு வருட காலத்திற்கு கைப்பணத்தை எண்ணி செலவழிக்க வேண்டும் என்பதை குரு பகவானுடைய நிலை எச்சரிக்கை செய்துங்க. இல்ல அப்படின்னா புதிய கடன்களை ஏற்க நேரிடுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமையும் பகை உணர்ச்சியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சார் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்துல எல்லா விதத்திலும் உங்களுக்கு பொறுமை, நிதானம், நாவடக்கம் மிக மிக அவசியங்க. அதே போல சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரம் உத்தியோகத்துறைக்கு நன்மை செய்யாது. ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறாருங்க. வரும் ஒரு வருட காலத்திற்கு வேலை பார்க்கும் இடத்துல அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு ஒரு புறம் இருந்தால் சக ஊழியர்களுடைய மறைமுக தொல்லைகள் மறுபுக்கம் ஏற்படும் என்பதால சமயோஜிதமாக பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்வது மிக மிக நல்லது. சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின்படி நீங்கள் பண விஷயங்கள்ல சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. சந்தை நிலவரத்தை மிகவும் உன்னிப்பாகவும் நேரடியாகவும் கவனித்து அதற்கு ஏற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது என்பதை குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரம் எடுத்து காட்டுதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குருவினுடைய இந்த சஞ்சாரத்தில் கல்வியில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் கிடையாது. அதே போல சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பாதுகாக்கும் பொறுப்பு குரு பகவான் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களுக்கும் உண்டு என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் வியாழக்கிழமைகள்ல 5 மண் அகலில் மாலை நேரத்தில் நெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.